ஹலோ வீவர்ஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த 20 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, தொழில் சார்ந்த வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கா, அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகிறது, உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள நீண்ட நாள் ஆசைகளாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஆசைகள் எல்லாமே இப்போது நிறைவேறக்கூடிய வகையில கிரகங்களுடைய அமைப்பானது கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. சுக்கிரனுடைய அருளாசியால குடும்பத்துல லட்சுமி கலாச்சமும் சுபிச்சமும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 25/1/2026 இருந்து வரப்போகின்ற 13/2/2026 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிலவற்றை நடக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதற்காக பல முயற்சிகளை நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இப்போது அதற்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க போகிறது. பெரியோர்களுடைய ஆதரவானது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டு இருந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக விலக போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போது பார்த்தீங்கன்னா விலகக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே கொஞ்சம் விலக ஆரம்பிக்க போகிறது. தொழிலானது நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகிறது. இந்த நேர காலத்தில் தொழில் ரீதியாக நீங்க எந்தவித முயற்சிகளை மேற்கொண்டாலுமே அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப அதீதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையின் காரணமாக மனதில் ஒரு வித பயம் இருந்தாலுமே உங்களுடைய வேலையில நீங்க உறுதியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது புதிதாக தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய வகையில சூழலானது இருந்தாலுமே நாம இப்படி இவ்வளவு பணம் போட்டு இந்த தொழிலை நாம ஆரம்பிச்சிருக்கோமே, இது நமக்கு நல்லபடியாக போகுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான பயமுமே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டோடு நம்முடைய கடின முயற்சியின் பேரில் நிச்சயமாக இந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகும், நமக்கு இந்த தொழிலை பற்றிய நிறைய அனுபவங்களானது இருக்குது, அதனால இந்த தொழிலானது நமக்கு ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதாவது 2 விதமான எண்ணமுமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பயபக்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு சைடு நம்ம அந்த விஷயம் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற அந்த சின்னதாக பயம் இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான முயற்சிகளையும் அதிகப்படியான கவனத்தையும் அந்த தொழிலில் நம்ம போட்டுட்டு வருவோம். அப்போது நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாங்க. ஸோ அதே போல தான் இனி வரப்போகின்ற நாட்கள்லையும் நீங்கள் தாராளமாக புதிய தொழில்
ஆரம்பிக்கும் போது சின்னதாக மனதுக்குள்ள ஒரு விதமான பதட்டமும் இருக்கும். அதாவது சரியாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான பயமுமே இருக்க கொடுங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்குமே ராசி அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. புதிய இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. மனதை அழுத்தி கொண்டு இருந்த சங்கடமாக இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது இப்போது இருக்கின்றது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல மனசுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளுமே நீங்க போகிறது. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி நீங்க இப்போது சந்தோஷமாக இருப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கையானது ஏற்பட போகிறது. எதிர்பார்த்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில்கள் கூட இனி லாபத்தை காணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு. அந்த பழமொழி உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அப்படியே பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுலேயுமே இந்த கடைசி 20 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, மன ரீதியாகவும் சரிங்க, நெருக்கடியை ஏற்படுத்திய வேலைகள் எல்லாமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானமானது பல மடங்கு உயரப்போகிறது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது அதிகரிக்குங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் படிப்பில் அக்கறை எடுப்பது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு கவனம் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நன்மைகள் நடக்குங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமானது சாதகமாக கைக்கு வந்து சேருங்க. கையில் பணமானது புழங்கக்கூடிய அளவுக்குமே சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. இடையில சின்ன சின்ன பயமானது இருந்தாலுமே அந்த பயத்தையும் தாண்டி நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயில தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர நன்மைகளானது அதிக அளவில் நடைபெறக்கூடும். அடுத்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், அதாவது நினைத்ததை சாதிக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனுடன் செவ்வாய், சூரியன், புதன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில இனி வரப்போகின்ற இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. இதனால திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகளில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது உண்டாக போகிறது. புத ஆதித்ய யோகத்தால் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே உயரப்போகிறது. வாழ்க்கையில் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்கின்றது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகிறது. குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது இருக்க கொடுங்க. தெய்வத்துடைய அருளால மனதில் முழுமையான நம்பிக்கையானது உண்டாக போகிறது. சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உயர்ந்து காணப்பட போகிறது. மேலும் தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவானது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியுங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக போகிறது. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகிறது. புதிய முதலீடு செய்யக்கூடியவர்கள் நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீடு செய்வது எல்லா விதத்திலையுமே நன்மையை தரக்கூடுங்க. வரவேண்டிய வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. எந்த ஒன்றிலுமே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நன்மையை அடைய முடியும். ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய கையில் தான் உங்களுடைய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பானது கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறையானது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும். பொன் பொருள், புதிய வாகனம் என குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே இனி நடக்க போகிறது. அடுத்து ரிஷபராசி மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் 2ஆம் இடத்துல வக்கரம் அடைந்து இருப்பதால் குரு குடும்பத்திற்குள்ள நன்மைகளை அதிகரிக்க செய்வார். தம்பதிக்குள்ள ஒற்றுமை
நன்மையானது உண்டாகுங்க. கடந்த காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே சரியாக போகிறது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக்குவார். சிலருக்கு திருமண யோகமானது உண்டாகுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரப்போகிறது. பெரியவங்களுடைய ஆதரவானது தக்க சமயங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்களுடைய ராசி அதிபதியுடன் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்து இருப்பதால ஒவ்வொரு வேலையுமே 4 வழிகளில் முயற்சித்து செய்வீர்கள். வருமானமானது ஒன்று இல்லாவிட்டாலுமே மற்றொன்றில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. தொழிலை விரிவு செய்வதுடன் பார்த்தீங்கன்னா வேறொரு தொழிலையுமே தொடங்குவீர்கள். பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வயதானவர்களுக்கு உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகப் போகிறது. வாழ்க்கை துணைக்கு உடல் சங்கடம் வந்தாலுமே விரைவில் குணமாகும். மேலும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 முதல் புதனுடைய சஞ்சாரமானது சாதகமாக இருப்பதால பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வானது ஏற்பட போகிறது. என்றோ செய்த முதலீட்டில் இருந்து இப்போது ஆதாயமானது கிடைக்கப் போகிறது. வங்கியில் கேட்ட கடனானது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் போகிறது. விற்பனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகப் போகிறது. எதிர்ப்பு இல்லாமல் போக கொடுங்க. பணியாளர்கள் தங்களுக்கு உரிய பொறுப்பினை உணர்ந்து செயல்படுவதுடன் மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளை பின்பற்றுவது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வர நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.